ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் புதுசாக ரியல்மி 9i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க மெயினாக ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயம், இதில் நாங்கள் 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் மார்க்கெட்டில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் சிப்போட இந்த ரியல்மி 9i ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதும் நிறைய பேர் பரவாயில்லையே 6nm சைஸ்க்கான சிப்செட்டை இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற லெவலில் இருக்கும் போல இருக்கே, கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்டே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டீங்க. பட் அப்படி கேட்டவங்களுக்கான பதில், யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 6nm சைஸ் சிப் இருக்கு அப்படின்றதுக்காக யாரும் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க வேணாம். ஏன்னு கேட்குறீங்களா? அதற்கான பதில தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதுவும் இவங்களுடைய லாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனான ரியல்மி 8i கூட இந்த ரியல்மி 9i கம்பேர் பண்ணிக்கிட்டே சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கும்போது இங்கே ரியல்மி 9i ஆகட்டும் இல்லை ரியல்மி 8i ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லுக் வைஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில், ரெண்டு யூனிக்கான ஸ்டைலில் தான் டிசைன் பேட்டர்ன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட்டு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது. பட் ரியல்மி 9i ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8i பிளாக் அண்ட் பர்பிள் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ரியல்மி 9i 190 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.4 mm கான திக்னஸோட அவைலபிளா இருக்கு. அதுவே ரியல்மி 8i 194 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.5 mm கான திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி ரெண்டுத்துலயும் எந்த வித்தியாசமும் இல்லை. பட் டிசைன் லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு யூனிக்கான ஸ்டைலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு டிசைன்ல லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா வெயிட் அண்ட் திக்னஸ்லயும் பெரிய லெவலில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால லுக் வைஸ் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா, டிஸ்பிளேவுடைய சைஸ் அண்ட் ரெசல்யூஷனில் ரியல்மி 8iக்கும் இந்த ரியல்மி 9iக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரியல்மி 8iல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இங்கே ரியல்மி 9iலையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது போக மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போதுமே 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்னு இந்த ரெண்டு வேல்யூவும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எங்கே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்குது. ரியல்மி 8iல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரியல்மி 9iல அதை கம்மி பண்ணி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் லாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனான ரியல்மி 8i விடவுமே கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 9i எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே ரியல்மி 8i ரியல்மி 9i விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கு. அதுவும் கேமிங் சென்ட்ரிக்காலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ரியல்மி 8iல இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதுவே அடுத்து பேட்டரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, இங்கே பேட்டரி கெப்பாசிட்டியில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்குது. ரியல்மி 8i நமக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ரியல்மி 9iல பெட்டராக 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் ரெண்டுமே பேட்டரி கெப்பாசிட்டி சேம் தான். 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி 9iல பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ரியல்மி 9i இங்கே பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அந்த வகையில் பேட்டரி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரியல்மி 9i இங்கே பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இன்ஃபேக்ட் ரியல்மி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி 8i இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Helio G96 சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சிப்செட் 12nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ ரியல்மி 9i என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் 6nm சைஸ் இருக்கக்கூடிய ரொம்பவே சின்ன சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை எடுத்துகிட்டு வரோம், அதுவும் ஸ்னாப்ட்ராகனுடைய ஒரு சிப்செட்டை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படின்ற இந்த ஒரு 6nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணி தான் இந்த ரியல்மி 9i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிறைய பேர் யோசிக்கலாம், பரவாயில்லையே ரியல்மி 8iல 12nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ரியல்மி 9iல அதை விட பெட்டராக 6nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அப்போனா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமே, இன்னும் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு. ஏன்னா இந்த ரியல்மி 9i நமக்கு 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய
CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது Cortex A73 கான கோர் 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்க்கும்போதுமே Adreno 610 அப்படின்ற கொஞ்சம் பழைய ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Snapdragon 678 அதை விடவுமே டவுன்கிரேடடான ஒரு CPU அண்ட் GPU ஆர்கிடெக்சர். அண்ட் இதில் AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 2,26,000 கான ஒரு AnTuTu ஸ்கோர் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுவே Realme 8 பார்த்தோம்னா நமக்கு Helio G96 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இது 12 nanometer சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். பட் ஆனால் இதில் CPU அண்ட் GPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது Cortex A76 கான கோர் 2.05 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் GPUக்கு ARM Mali G57MC2 அப்படின்ற ஒரு GPU கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த CPU ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது இது Snapdragon 680 விடவுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான பெட்டரான CPU ஆர்கிடெக்சர். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் AnTuTu ஸ்கோரும் அப்ராக்சிமேட்டாக 3 lakh கான ஒரு AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Helio G96 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இதை வச்சே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் CPU உடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் CPU ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்ற விஷயம். ஸோ Helio G96 தான் உங்களுக்கு பெட்டரான CPU ஆர்கிடெக்சர். இது 12 nanometer சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட்டாக இருந்தாலும் இதில் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் இங்கே Snapdragon 680 6 nanometer சைஸில் கொண்டு வந்திருந்தாலும் இங்கே CPU ஆர்கிடெக்சர் ரொம்பவே சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கும். பட் பேட்டரி கன்சம்ஷன் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னாலுமே Realme 8 விட Realme 9 பேட்டரி கன்சம்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். பேட்டரி லைஃப் இங்கே Realme 9 ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் தான் இந்த Realme 9 6 nanometer சைஸ் சிப்செட் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு 6 nanometer சைஸ் சிப்செட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Realme 9 சூஸ் பண்ணாதீங்க. Realme 9 விட Realme 8 உங்களுக்கு பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது Realme 9 விட Realme 8 உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ கேமிங்க்கு Realme 9 விட Realme 8 பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் கேமராவுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.1 கான அப்பேச்சர் வேல்யூட தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சென்சார்னு வரும்போது இங்கே சேஞ்சஸ் இருக்குது. Realme 8 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஹைனிக்ஸ்க்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த Realme 9 ஸ்மார்ட் ஃபோனில் அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சோனியுடைய IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட இந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே Realme 8 விட Realme 9 கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியல் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அப்பேச்சர் வேல்யூட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே ஒரே சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமராவோட ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கு. பட் எங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்ல தான். ஏன்னா இங்கே Realme 8 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 1080 பிக்சல் 60 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த Realme 9 அதை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி 1080 பிக்சல் வீடியோஸ் 30 fps கான ஃப்ரேம் ரேட்டோட தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன்ல ஃப்ரேம் ரேட்ல மட்டும் இங்கே கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இந்த Realme 9 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் கேமரா பார்க்கும்போது செல்ஃபி கேமரா Realme 9 ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவே ரியல் கேமரான்னு பார்க்கும்போது Realme 8 ஸ்மார்ட் ஃபோனில் 60 fps கான ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் பெட்டராக இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் இருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, ஆக்சலரேஷன் மாதிரியான சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுலையுமே டுவெல் ஸ்பீக்கர் தான். டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3.5mm கான ஆடியோ ஜாக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்குது. அந்த வகையில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரியான ப்ரைஸிங் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 4+64GB கான வேரியன்ட் 14000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 6+128GB கான வேரியன்ட் 16000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் தான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைசிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. Realme 8 என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ இந்த Realme 9 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா Realme 8 இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனை டவுன்கிரேட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்கிரேட் பண்ணி இந்த Realme 9 கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் டவுன்கிரேட்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி Snapdragon
Snapdragon 680 அப்படின்ற கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி Realme 8ல இருக்கக்கூடிய 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டையும் கம்மி பண்ணி 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த Realme 9ஐ கொண்டு வந்திருக்காங்க. பட் இது ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ற விதமா இங்க ஒரு சில விஷயங்களை அப்கிரேடும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் சென்சாரை கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் இதில் 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் இதில் பெட்டராக இருக்கும், கேமிங்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் Realme 8ஐ விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அதனால நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா கேமிங் சென்ட்ரிக்கா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் Realme 9ஐ விட Realme 8ஐ வாங்குறதே பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி இப்போ 6 நானோமீட்டர் சைஸ் சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 6 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ பேட்டரி கன்சம்ஷன்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்காமல் விடுவீங்களா? உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? நீங்கள் இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.